السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. சூரா அல் இம்ரான். நிச்சயமாக அவர்களில் ஒரு பிரிவினர் இருக்கின்றார்கள். அவர்கள் வேதத்தை ஓதும்போது அத்துடன் பல வாக்கியங்களை கலந்து அதுவும் வேதத்தில் உள்ளதுதான் என நீங்கள் எண்ணிக்கொள்வதற்காக தங்கள் நாவை கோணி உளறுகின்றனர். எனினும் அது வேதத்தில் உள்ளது அல்ல, இன்னும் அது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் அது அல்லாஹ்விடமிருந்து வந்ததும் அல்ல. அவர்கள் நன்கு அறிந்து கொண்டே அல்லாஹ்வின் மீது இப்படி ஒரு பொய்யை கூறுகின்றார்கள். நம்ம இறுதியாக யாரை பார்த்துட்டு இருந்தோம்? நசாராக்களை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். பிறகு அல்லாஹ் வேதத்தை உடையவர்கள் ஏன் உண்மையை பொய்யுடன் கலக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் கேள்வி கேட்டான். அது சம்மந்தப்பட்ட என்ன பார்த்தோம்? யூதர்கள் அதில் அந்த சப்ஜெக்டில் வராங்க. நபியை தெரிந்து கொண்டே மறுப்பதும், காலையில் கூட்டமாக போய் நபி ஏற்றுக்கிறது, சாயங்காலம் அப்படி இல்லைங்க, நாங்கள் சொன்ன நபி இவர் இல்லைங்க அப்படின்னு அப்படி வெளியேறதும், இப்படியாக மக்களை குழப்பிக்கிட்டு இருந்தாங்க வேதக்காரர்கள். அப்போ என்ன செஞ்சாங்க? இப்படியெல்லாம் கோணி ஓதி வேதத்தில் இல்லாதெல்லாம் அடிச்சு விட்டாங்க. இன்றைக்கி செய்கிறாங்க. நீங்கள் மற்றும் அன்பருடைய திருமணத்துக்கு போனீங்கன்னா அவன் என்ன ஓதுறான்னு அவனுக்கும் தெரியறதில்ல. கோயிலுக்கு போனோம்னா அவன் ரொம்ப தெரியும், என்ன ஓதுறான்னு தெரியறதில்ல. அது எதுக்கு கொடுக்குறான், அது எந்த மொழின்னே தெரியாமல் இவனு ஓடிக்கிட்டு இருக்கான் இவனுக்கு முன்னாடி. இப்போ நாம் இப்போ எப்படி தெளிவாக படிக்கிறோம், வேதத்தை தெளிவாக படிக்கிறோம். இப்போ ஒரு கேள்வினா டக்குன்னு கேட்கலாம், அஜத்து இப்படி வருது, இதுக்கு என்ன விளக்கம் வருது, இப்போ இது சம்மந்தம் வரலாறு என்ன வருது, இதை ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கு அங்கீகாரம் அதிகாரம் உண்டு. கேட்டு தெரிந்து கொள்வது கடமை, ஃபர்லு. ஆனால் அங்கே ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்க, அதை தொடர்றதுக்கே அது நாங்கள் ஒரு இனமாக பிறக்கணும்டா, அது எங்கள் இனத்தில் பிறக்கணும்டா, நீ எவ்வளோ பெரிய ஐயோக்கியத்தனம். அதான் எல்லாம் சொல்கிறோம். இது அல்லாஹ்கிட்ட இருந்து வந்ததே இல்லை. கோணி இவங்க உளறுகிறார்கள், அதையே அல்லாஹ் கூறியதாக ஓதுகிறார்கள் என்பதாக. நவுதுபில்லா, அல்லாஹ் காப்பாற்றணும். ஒரு மனிதருக்கு வேதத்தையும் ஞானத்தையும் நபித்துவத்தையும் அல்லாஹ் கொடுத்த பின்னர் அவர் மனிதர்களை நோக்கி அல்லாஹ்வை அன்றி என்னை வணங்குங்கள் என்று கூற மாட்டார். பாருங்க, அப்போ அவனுங்களுக்கு கிடைச்சது உண்மையான வேதத்தின் ஞானம் கிடையாது, அது ஷைத்தானுடைய தீண்டுதல் ஆகி போச்சு கடைசியில் அவனுங்களுக்கு. நவதுபில்லா. அப்போ அப்படி கிடைச்ச ஒரு மனுஷன் என்னை வணங்குங்கன்னு எங்கேயும் சொல்ல மாட்டான். ஆயினும் மனிதர்களை நோக்கி நீங்கள் வேதத்தை மற்றவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுத்து கொண்டும் ஓதிக்கொண்டும் இருப்பதன் காரணமாக அதில் உள்ளவாறு இறைவன் ஒருவனே வணங்கும் இறைமச்சமுடைய நல்லவர்களாக ஆகிவிடுங்கள் என்று தான் கூறுவார். அல்லாஹ் அக்பர். வேதத்தை உடையவங்கள முக்கியமான ஒரு ஞானம் என்ன? இறைவன் ஒருவனை மட்டும் தேர்ந்தெடுத்துக்குங்க, இதுதான் மிகப்பெரிய ஞானம். அல்லாஹ் எங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தான், மற்றது எங்களுக்கு விளங்குதோ இல்லையோ. இறைவன் ஒருவனை வணங்குற ஒரு ஞானம். பாருங்க, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு நபர் ஃபோன் அடிக்கிறார். குர்ஆன்னா என்னங்க, குர்ஆனில் என்ன தான் சொல்ல வருது, எனக்கு முத்தலாக்கில் பிரச்சனைன்னு சொல்லி எடுத்து பேசினார். அவர் ஒரு இந்து. எனக்கு உங்கள் நண்பர்கள் மூலியமாக எனக்கு இஸ்லாம் பழக்கமாகிடுச்சு, முத்தலாக்கை பற்றி இருந்து எனக்கு சப்ஜெக்ட்டுக்கு வாங்க, அதை பற்றி விளக்குங்கன்னார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், குர்ஆனுங்கிறது பன்முகத்தன்மை கொண்டது. அது வரலாறும் பேசும், இறையியல் சட்டத்தையும் பேசும், நம்முடைய ஃபிக்ஹ் சட்டத்திட்டத்தையும் பேசும். நீங்கள் இறையியலில் ஃபஸ்ட் சரி பண்ணிக்கிங்க, அப்புறமேலே சட்டத்திட்டத்துக்குள்ளே வாங்க. சட்டத்திட்டங்கள் ஒழுங்கு சேரும் சட்டத்திட்டம் தான். திருமணம் முடிஞ்சு திருமணத்தில் வர சச்சரவுகள் முன்பின்லேயே சட்டத்திட்டங்கள் இருக்க தான் செய்யுது, வாழ்வியல் சட்டத்திட்டங்கள். நீங்கள் மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே பாருங்கள், அல்லாஹ் சொல்ல பாருங்க, இறைவன் ஒருவன் அப்படிங்கிற உங்களுக்கு ஆன்மாவை கொடுத்தவனை வணங்கணுங்கிற சப்ஜெக்டை விளங்குறதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு குர்ஆனை முடிங்க. அதில் தெளிவாயிருங்க. அப்புறமேல் நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா சட்டத்தெல்லாம் விளக்குறதுக்கு நான் உங்களுக்கு முழு முயற்சி பண்ணுறேங்க அப்படின்னு. அப்போ நம்மளுக்கு யாருன்னா அணுகிறாங்கன்னா அவன் வருவான், அவங்களுக்கு வேற ஏதாச்சும் ஆகாத போகாத கதை எடுத்துகிட்டு வருவோம், அதெல்லாம் பேசக்கூடாது. இறை ஒருவன் என்பதை வணங்க வேண்டும். எல்லாம் பாருங்களேன், யார் தெளிவாக தெரிகிறாங்களோ அவங்க மக்களை நோக்கி என்ன செய்வாங்க? அவர்கள் கற்றுக் கொடுத்து கொண்டும் ஓதிக்கொண்டும் இருப்பதன் காரணமாக அந்த இதை அதில் அவ்வாறு இறைவன் ஒருவனையே வணங்கும் இறைச்சம் உடையவர்களாக நல்லவர்களாக ஆகிவிடுங்கள்.
அப்போ ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு இஸ்லாத்தில் ஒரு கவர் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இது தான் புரிய வைக்கணும். நீங்கள் மற்றது எல்லாத்தையும் விட்டுருங்க, ஃபஸ்ட்டு உங்கள் ஆன்மாவை கொடுத்த இறைவன் நீங்கள் வணங்க, இறைவன் ஒருவன் அப்படிங்கிற சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு பேசி அதில் கொண்டு வந்துடணும். அப்புறம் அப்போ இறைவன் ஒருவனையே அவர்கள் வழங்குவார்கள், உண்மையாக இறையச்சம் கொண்டு ஓதக்கூடியவர்கள். தவிர வானவர்களையும் நபிமார்களையும் தெய்வங்களாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்றும் அவர்கள் உங்களுக்கு கட்டளையிட மாட்டார்கள். அல்லாஹ் அக்பர். அப்போ இன்றைக்கி என்ன நடக்குது? இவர்கள் வானவர்களையும் சில இடத்துல நபிமார்களையும் தெய்வங்களாக ஆக்கிக்கிட்டாங்க. நம்ம இன்றைக்கி கேள்விப்படுறோம், கிருஷ்ணர்னு ஒரு வார்த்தை வருது, அதை பற்றியும் சொல்கிறாங்க. அவங்கள பற்றி அவங்க ஒரு வேளை ஒரு நபியாக இருந்திருக்கலாம், இவனை கதையை அடித்து விட்டுருக்கலாம். புத்தர்னு சொல்கிறாங்க, திருவள்ளுவர்னு சொல்கிறாங்க. இவங்களாம் ஒரு காலத்தில் ஒரு நபியாகவும் இருக்கலாம் என்பதாக சில உலமாக்கள் சந்தேகப்படுறாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்வியல் முறைகள் இந்த ஒரு நபிமார்களுடைய போன்று ஒத்தது, எங்கேயுமே ஷிர்க்க போதிக்கல. ஆனால் இவனுங்க என்ன செய்வாங்கன்னா அவனுடைய அந்த கட்டளை, அந்த அவங்க சொன்ன அந்த சத்திய வார்த்தைகள்லாம் விட்டுறது, அவரையே ரேஞ்சை தூக்கிறது. இவர் மனிதரில் மனித புனிதர்னு எங்கேயோ கொண்டு போய் அவரை கடவுளுக்கு சிலையாக்கிறது. இது என்ன செய்வான்? ஸ்ட்ரைட்டாக லைட்டாக வெயிட்டை திருப்பி விடுவான், லைட்டாக வெயிட்டை வெளியே திருப்புவான். எதை ஆகக்கூடாதுன்னு அவங்க சொன்னாலும் அந்த இடத்துக்கு கொண்டு போய் இவங்களாக்கிறது. அதனால தான் நபிஸா சொன்னாங்க, என்னுடைய கபூரை வணங்குற இடமா மாற்றிடாதீங்கப்பான்னு சொன்னாங்க. அந்த விஷயம் பாருங்க. அப்போ இவங்க என்னென்ன வணங்கிட்டு இருக்காங்க? சில பேர் வானவர்களையும் நபிமார்களையும் இவங்க தெய்வங்களை எடுத்துகிட்டு இருக்காங்க, வேறு சில இடத்துல ஜின்னை எடுத்துகிட்டு இருக்காங்க. வேறு இந்த 3 தவிர இவங்க எதையும் வணங்க மாட்டாங்க. உலகத்தில் எங்கே போய் பார்த்தாலும் சரி தான். ஜின்னு ஷைத்தானை வணங்குற கூட்டமும் இருக்குது, சில நபிமாரில் வணங்குற கூட்டம் இருக்குது. இப்போ ஈசா நபி இருக்காங்க, ஈசா நபியை அல்லாவுடைய மகன் சொல்லி தானே சில பேர் நினச்சிக்கிட்டு ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதையும் அது பெரிய தவறு. வானவர்கள் சில பேர் அவங்களையும் வானவர்களையே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எனவே தவிர வானவர்களையும் தம்பிமார்களையும் தெய்வங்களாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்றும் அவர்கள் உங்களுக்கு கட்டளையிட மாட்டார்கள். சரியான வேதம் படித்தவர்கள். என்ன, இறைவன் ஒருவனையே நீங்கள் அங்கீகரித்த பின்னர் அவனை நிராகரிக்கும்படி அவர் உங்களை ஏவுவாரா? பாருங்க, அல்லாஹ் என்ன கேட்குறாங்க. தெளிவான வேதம் படித்தவங்க இறைவன் ஒருவன் அங்கீகரித்த பின்னர் உங்கள் நிராகரிக்கிறபடி மக்கள்கிட்ட தீயதை ஏவுவாங்களாம். நபிமார்களிடம் அல்லாஹ் வாக்குறுதி வாங்கிய சமயத்தில் அவர்களை நோக்கி, வேதத்தையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன், இதற்கு பின்னர் உங்களிடம் உள்ளதை உண்மைப்படுத்தும் ஒரு தூதர் உங்களிடம் வந்தால் அவரை நீங்கள் உண்மையாக நம்பிக்கை கொண்டு நிச்சயமாக அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் கூறி, இதை நீங்கள் உறுதிப்படுத்தினீர்களா, என் கட்டளையை எடுத்துக்கொண்டீர்களா என்று கேட்டதற்கு அவர்கள் நாங்கள் அதை அங்கீகரித்து கொண்டோம் என்றே கூறினார்கள். அப்போது இறைவன், இதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள், நானும் உங்களிடம் சாட்சியாக இருக்கிறேன் என்றும் கூறினான். இதற்கு பின்னரும் எவரேனும் புறக்கணித்தால் அவர்கள்தான் பெரும் பாவிகள். இதற்கு பின்னரும் எவரேனும் புறக்கணித்தால் அவர்கள்தான் பெரும் பாவிகள். அல்லாஹுடைய மார்க்கத்தை அன்றி வேறு மார்க்கத்தையா இவர்கள் விரும்புகிறார்கள்? வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்துமே அவை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவனுக்கு கீழ்ப்படிந்தே நடக்கின்றன. மேலும் அவை அனைத்தும் அவன் பக்கமே கொண்டு வரப்படும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறான் பாருங்க. நீ பிடிச்சதை வணங்கு, நபியை வணங்கு, உனக்கு நீ உனக்கு உன்னுடைய அல்லாஹ் என்ன உன்னை நாடிட்டனா அந்த மாதிரி நீ போயிட்டே இருப்பான். ஆனால் அல்லாஹ் சொல்லிட்டான், ஃபமன் தவல்லா பஅத தாலிக ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாசிகூன் அஃபகைர தீனில்லாஹி யப்தகு வலஹு அஸ்லமு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்லி தௌஅன் வ கருஹன். பாருங்களேன், தௌஅன் வ கருஹன். அவன் விரும்பியோ விரும்பாமலையோ வானத்தில் இருக்கிறதும் பூமியில் இருக்கிறது எல்லாமே அல்லாவுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். கருஹன்னா வெறுத்த நிலையிலே நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும். அதனால தான் இன்றைக்கெல்லாம் இவனுங்களுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கான். இதில் ஒரு இடத்துல வருது, அல்லாஹ் நிராகரிக்கிறவங்களுக்கு ஒரு மெடர் தண்ணீர் கூட கொடுக்க மாட்டானா. இந்த பூமியை ஒரு பொருட்டை அல்லாஹ் மதிச்சிருந்தான். அல்லாஹ் இது அவ்வளோ அற்பமாக சொற்பமாக இதை படைச்சதுலேருந்து இதன் மேலே ஒரு கருணையான பார்வை அல்லாஹ் பார்க்கவே இல்லையா? பார்த்துருந்தான்னு சொன்னான். இங்கே அல்லாஹ் இல்லைன்னு இதுக்கு அல்லாவுக்கு எதிராக சேட்டை பண்ணுறாங்க. எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் அல்லாஹ் சாகடிச்சிருப்பாங்க. அல்லாஹ் அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ எல்லாமே அல்லாவுக்கு வெறுத்த போதிலும் நீங்களாம் இன்றைக்கி என்னமோ சொல்லுங்கள், ஆனால் அல்லாஹ் வெறுத்துட்டாலும் அல்லாவை நீங்கள் என்ன செய்து விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். மேலும் அனைத்தும் அவன் பக்கமே திரும்பக்கூடியது. இலைஹி யுர்ஜஊன். இந்த வார்த்தை இது எங்கேனாச்சும் இன்றைக்கி இருக்குமா? எந்த கிதாபுகள்னாச்சும் இன்றைக்கி எத்தனையோ பேர் மார்க்கங்கள் எத்தனையோ பின்பற்றுறாங்க மதங்கள், இந்த வார்த்தை இருக்குமா? அவன் பக்கமே திரும்பப்படும், அவன் பக்கமே திரும்பப்படும். இதுதான் உண்மையான வார்த்தை. அப்போ இறைவன் ஒருவன் என்ற பக்கமே திரும்புறது மட்டும்தான் உண்மையான வார்த்தையை தவிர, அந்த வேதத்தை வச்சு ஒரு ஆள் தவறான மக்கள் வழி நடத்துகிறான்னு சொன்னால் நிச்சயமாக அவன் மாட்டிக்கொள்வான். இன்றைக்கி அப்படி பெரிய ஒரு தவற
ஒரு 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்கே தப்பு பண்ணிட்டாங்க. அதுலேயும் இந்த நாட்டெல்லாம் லூட் பண்ணுறதுக்கு இந்தியாவை இந்த மாதிரி அழகான வேதத்தை கொண்டு வந்து இங்கே இவனுங்களுக்கு வேறு மாதிரி ஓதி காமிச்சு இவனை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இதான் உண்மை, இதான் உண்மை. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது தான் தப்பு. நம்ம இந்த ஜனநாயகத்தை நல்லா உத்து பார்த்து ஏன்டா நமக்கு இவ்வளோ குடைச்சல் கொடுக்குறான்னு பார்த்தா, இதில் பேச ஸ்ட்ராங்கு போட்டவனே எல்லாம் இவன் 2000 வருஷம் கண்ட்ரோல் வச்சுருக்கவன் தான் ஆங்கிலேயர்கள் வரும்போது அவனுக்கு அடிவரடியாக இருந்தான். பிறகு அவன் வெளியே போனவனே அப்படியே அந்த பெஞ்சை இவன் பிடிச்சிக்கிட்டான். இணைஞ்சு ஒரு கேள்வி எழுப்ப வேணும். போனால் சுதந்திரம் வாங்கினாங்க, சுதந்திரம் கொடுத்தாங்க, சரி எவன் வாங்கினா எவன் கொடுத்தான்? இத்தனை கோடி முஸ்லீம் சமூகம் இருக்குது. இதில் எந்த பிரதிநிதித்துவத்துக்கு யார்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க? சொற்பமான 2 நம்பரில் சொல்லுவாங்க. அவங்களும் காலப்போக்கில் அரசியல் இல்லை, அதுக்கு பின்னாடி வந்தவங்க அரசியல் இல்லை. அப்போ எவன்கிட்ட கொடுத்துட்டு போன? இருக்கிற இந்த 2% பாப்பா பேரல்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். அவன் போட்டு அப்படியே பாடாக படுத்துகிறான். இங்கே இருக்கிற இவன் இந்துங்கிறதையும் சேர்த்து நசுக்கிறான். உலகத்திலே 30% ஜிஎஸ்டி டேக்ஸ் கட்டுறது இந்த ஒரு நாட்டில் மட்டும்தான். நீங்கள் ஒரு ஒயிட் மணியை மாதிரி ரியல் எஸ்டேட்டில் உள்ளவங்க தெரியும் அந்த கஷ்டம். ஒரு காசை ஒயிட் மணியாக மாற்றினோம்னா 30% ஜிஎஸ்டி கட்டணும். எங்கேனாச்சும் நடக்குமா? இங்கே நடக்குது. ஏன்னா இவன் நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாமல் மேலே உட்காந்துருக்கான். ஆனால் அவன் கையில் வச்சுருக்கிறது அவன் நம்ம எப்படி மக்களை கண்ட்ரோல் பண்ணுறான்? இந்த வேதத்தின் அடிப்படையில் மக்களை கண்ட்ரோல் பண்ணுறான். எல்லாம் தெளிவாக புட்டு வச்சுட்டான். நீ என்ன தப்பு பண்ணுற, நீ என்ன மாதிரியான வேலை பார்க்குற, உண்மையான வேதம் வச்சுருக்கவங்க என்ன செய்வாங்க என்பதாக. அருமையானவர்கள் குர்ஆன் பாருங்கள் எவ்வளோ விளக்கமாக பேசுது பார்த்தீங்களா? நம்ம எவன் எதிரி நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோமோ அவனை பற்றி எல்லாம் புட்டு வைக்கிறான். நீ இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும், தயவுசெய்து சிந்திக்கணும். இந்த மக்கள் சிந்திக்கணும். இந்த நமக்கு எவன் ஒரு இடத்துல பழனிப்பா சொல்லுவார், உன் எதிரி யார், உன் நண்பன் யாருன்னு முதல் தெரிஞ்சுக்குங்க பாரு, அறியணும். சரி முதல்ல இல்லாட்டினா நாளைக்கு நம்ம பிள்ளை குட்டிகளுக்கு என்ன சொல்லிக் கொடுப்போம்? யாருக்கும் அந்த யோசனையும் இல்லை, சிந்தனையும் இல்லை, ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ கஷ்டம்னு வந்துட்டு என்ன பண்ணப்படும்? அன்னைக்கு உட்காந்து பேச முடியுமா? டைம் இருக்குமா? முன்கூட்டியே நிறைய நம்ம சிந்திச்சு சில ரிசர்ச் பண்ணி இதுக்கெல்லாம் என்னென்ன அடுத்த தீர்வு பண்ணலாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். எல்லாம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க. இவன் என்னென்ன வேலை பார்த்தாங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. நான் உண்மையாலுமே இதை கோணி ஓதுறதுன்னு வருது இல்லை. நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு ஐயர் ஒருத்தர் தான் ஓதிக்கிட்டு இருந்தார். அதுன்னு சொல்கிறான் ஒருத்தன், இவன் ஓதுறதெல்லாம் எனக்கு சமஸ்கிருதம் தெரியும், அது சமஸ்கிருதமே இல்லைங்க, அவன் எதோ ஓதுறாங்க, நீங்கள் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருங்க, அதான் வருது இல்லை. சரிங்க, இன்ஷா அல்லாஹ் மீது உள்ளதை நாளைக்கு படிப்போம். அல்லாஹ் நமக்கு இந்த நேரான இந்த தீனை கொடுத்ததற்கு காலம் முடிச்சோடும் அவனுக்கு நன்றியுடையவர்களாக அதிகமாக அவனை வணக்கத்திலும் அவனுடைய இபாதத்திலும் கழித்து அவனுக்கு நன்றி செலுத்தி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற நபர்களாக, அல்லாஹ்வுக்கு பொருத்தம் பெற்ற நபர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லல்லாஹ் நம்மனை தந்தல் புரிவானாக. இந்த உலகத்தில் வழிகட்டவர்கள் எந்த பாவத்தினால் இப்படி ஒரு வழிகாட்டுக்கு போய் தொலைஞ்சிட்டாங்களோ அந்த பாவத்தை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் காத்தருள்ந்து அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய என்னிலும் அஞ்சக்கூடிய நல்லடியார்களாக வல்லல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.